ஐயனார் துணை சீரியலில் டுடே அடுத்து வர எபிசோடில் நம்ம பல்லவன் வந்து காயத்ரியோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கார். உடனே அந்த நேரம்னு பார்த்து போலீஸ் வந்து ரைடு வராங்க. ரைடு வரும்போது யாராக இருக்கும், கதவை வேற தட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு பக்கமும் பல்லவன் ஒரு பக்கமும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா போலீஸ் நின்றுட்டுருக்காரு. போலீஸை பார்த்த உடனே பல்லவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல்லவன் அவங்க பேர் காயத்ரி அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா பேசுகிறதுக்கு எதுக்காக நீங்கள் 2 பேரும் லாட்ஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. சார், அது வந்து நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேலை லாட்ஜில், முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே பார்த்தா நம்ம சோழன் நின்றுட்டுருக்காரு. அண்ணன், நான் எதுவுமே பண்ணலைண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், இவன் என்னுடைய தம்பி தான், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஆள் இவன் இல்லை, தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னா இவனுக்கு என்ன வேலை லாட்ஜில், அதுவும் ஒரு பொண்ணோட அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு எதுவுமே கேட்காம ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சோழனும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க, ஆனால் விடுற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு வானதியை பார்க்காம இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நேராக வானதியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. வானதி வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வானதி வீட்டை விட்டு வெளியே வரல. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளேயே கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மாவோட பர்மிஷனால் வானதியை ரூம் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. உனக்கு என்னடி என் மேலே கோவம்? திடீர்னு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க, திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அந்த பயத்தினால தான் இப்போதைக்கு நான் தள்ளி வச்சினே தவிர, மற்றபடி உன்னை பிடிக்காமலேயோ உன்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகணும் அப்படி எந்த எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லை. ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் வானதி வந்து ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன, உன்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி அங்கேருந்து கிளம்பிட்டு வந்துடுறாங்க. வானதி பாண்டி வந்து பேசிட்டு போனதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கே இவங்களோட லவ் புட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம சோழன் வந்து ஸ்டேஷனில் இருக்கார். நம்ம நிலாவும் சேரனும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து விடுறதே இல்லை. பல்லவன் அந்த நிலைமையில் பார்த்த உடனே சேரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச யாரானா பெரிய ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்ட உடனே நம்ம ஏரியா கவுன்சிலர் எனக்கு நல்லாவே பழக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்னென்ன, அவரை எப்படியாவது இங்கே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரனும் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட ஒரு வழியாக பேசி பல்லவனை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் பல்லவனை என்ன செய்ய போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.